நல்லா கிளுகிளுப்பா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்தா சொல்றீங்களா? அப்படியா? இங்க இருக்கு. இந்த படம் நல்லா இருக்குங்களா? இப்ப வர படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குமான்னு கேட்குற ஒரே ஆள் நீதாயா? இல்லைங்க, இந்த வருஷத்துலயும் நிறைய நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. அதில் இது ஒரு நல்ல படமான்னு கேட்டேன். படத்தோட பேரு தெலுசு கதா. ஏன் உனக்கு தெரியாதா? இல்லைங்க, படத்தோட பேர் தெலுசு கதா. எனக்கு படத்தோட பேர் தெரியும், நீ எப்படிடா முடிவு பண்ணலாம்? எனக்கு படத்தோட பேர் தெரியாது, நீயே சொல்லு. அதாங்க படத்தோட பேர் தெலுசு கதா. அதாவது தெலுசு கதான்னா உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுதான். எவனாவது படத்துக்கு பேரு தெரியும் இல்லையா அப்படின்னு வைப்பானா? இவன் வைப்பான், பைத்தியக்காரன் இவன் வைப்பான். பேரே இந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா வச்சிருக்கான்னா படம் எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா எடுத்திருப்பான்? வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். என்ன மச்சான் நீங்க? சார், அந்த சப்ஸ்கிரைபு வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு பண்றேன்யா. சரிங்க சார். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கண்ணுல கண்ணீரோட கிரீட்டிங்ஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவோட லவ்வர் அவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். இவரால தானே விட்டுட்டு போக முடியும்? ஈஸ்ட்ரோஜனுக்கு அவ்வளோ இருக்குன்னா டெஸ்டோஸ்டிரானுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா? மூதேவி, பொண்ணுக்கே எவ்வளோன்னா ஆம்பளைங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறான். இதை பயாலஜிக்கலாக கேட்டால் மட்டும் இந்த வாக்கியம் சரியாயிருமாமா? எனக்கு தெரியலப்பா, அவன் அப்படித்தான் சொல்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பெரிய செஃப் ஆயிடுறாரு. அவரை எல்லாருமே செல்லமா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஹோட்டல்லையே ஹீரோ செஃப் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த படத்துல ஒரு அனாதை. இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா ஐயா? ஆனா தலைவன் காலேஜ் படிக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, தலைவன் செம்ம லக்ஸுரியா தான் வாழுவான். நான் அனாதடா. டே, நான் அனாத. ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு முத்தம், கொஞ்சமா இங்க. நான் அனாதடா. அவனை குடுறி. அதனால நம்ம ஹீரோவுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நான் சொல்ற ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா அவங்க ஃபேமிலியா இருப்பாங்க, அதுக்குள்ள போய் நான் ஜாயின் பண்ணிக்குவேன். முதல்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு. கல்யாணம்ன்றது சின்ன வயசுல இருந்தே என் கனவு. நம்மளெல்லாம் சின்ன வயசுல எழுப்பி உன் ட்ரீம் என்னமா அப்படின்னு கேட்டா டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு கண்டதை சொல்லியிருப்போம். இவ்வளவு ஏன் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் பார்த்துட்டு ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அதுவே சின்ன வயசுல இவங்களை எழுப்பி ஏமா உன் ட்ரீம் என்னமா அப்படின்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? கல்யாணம்ன்றது சின்ன வயசுல இருந்தே என் கனவு. அப்புறம் அடுத்த பொண்ணை பாக்குறாரு. So you smoke. பசங்க தான் ஸ்மோக் பண்ணணுமா? பொண்ணுங்க பண்ணக்கூடாதா? men and women are equal. சொல்லு. ஈஸ்ட்ரோஜனுக்கு அவ்வளோ இருக்குன்னா டெஸ்டோஸ்டிரானுக்கு எவ்வளோ இருக்கும்? What? நான் பார்த்து கோழினே துபக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட எது கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டா நடக்க வேண்டிய வயசுல எல்லாம் நடந்துடணும், அதுக்காக தான் கல்யாணங்கிறாங்க. சரி, உனக்கு எது கல்யாணம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நான் வந்துட்டு அனாதை இல்லையா, எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி வேணும், அதுக்காக தான் கல்யாணங்கிறாரு. இவங்க பேசிக்கிறதே பாருங்களேன், மேரேஜ் ப்ரப்போசல் மாதிரி இருக்காது, ஏதோ பிசினஸ்க்கு டீல் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு மினி கூப்பர் புக் பண்ணி வச்சிருக்கேன். Which color? ரெட். I like red. பாத்தீங்களா, என்ன கல்யாணம் கட்டிக்கோ உனக்கு ரேஞ்ச் ரோவர் கிடைக்கும்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கான். இதுவும் கூச்சமே இல்லாம ஐ லைக் ரெட்னு இருக்கு. ஆரியக்கார ஓனா கமரு கட்டு பூரா. மோஸ்ட்லி வீட்டில் சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன், பாடி ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக. தம்பி, நீயே ஒரு செஃப்ப்பா, மறந்துட்டு பேசுறியா? அப்புறம் எப்படியோ ஒரு வழியா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஊடல் நடந்துருச்சு, உடனே போய் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க யாரா நீ? ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு போய் ஸ்கேன்ல படுக்க வச்சிட்ட. தம்பி, முதல்ல டேட்டு தள்ளி போகணும், அப்புறம் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், யூரின் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஹார்ட் பீட் கேட்கறதுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் என்னடா நைட்டு பண்ணிட்டு காலையில் போய் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த சைக்ளோன் ஃபார்ம் அந்த மாதிரி சொல்கிறேன்? நேற்று தான் நான் ரேப் பண்ணியிருக்கிறேன். அதுவும் ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு தோணுச்சுன்னா நேரா வீட்டுல போய் சொல்லிடு. நமக்கு ஏன் குழந்தை பிறக்காதுன்னா ப்ராப்ளம் உனக்குள்ள இல்லை எனக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே வருத்தம், போய் தம் அடிச்சு அழுந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு போய் என்ன பாவாடைய கலெக்டர். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு சரகசி மெத்தடை பத்தி தெரிய வருது. அந்த சரகசி மெத்தடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம ஹீரோவோட எக்ஸ். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமே. என்னையா உனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்? ஹீரோவும் ஹீரோவோட எக்ஸும் ஒரே காலேஜில் தான் படிச்சாங்க. அப்ப ஹீரோ மட்டும் செஃப் ஆயிருக்காரு, இவங்க டாக்டரா இருக்காங்க. இவங்க குக்கிங் தெரிஞ்ச டாக்டரா இருப்பாங்க. ஹீரோவோட ஒய்ஃபுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு வாடகை தாயா இருந்து குழந்தைய பத்தி தரேன்னு முன் வந்திருக்காங்க. சாயங்காலம் யோசிச்சு சொல்லட்டுமா? இதுக்கு எதுக்குடா பில்டப்பு, இதுக்கு எதுக்குடா பில்டப்பு,
இதுக்கு எதுக்குடா பில்டப்பு? என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு குழந்தைய பெத்து கொடுக்குறேன்னு சொல்றா. என் பொண்டாட்டிக்கு இப்ப என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற விஷயம் தெரியாது. தள்ளுடா தம்பி, நான் ஏற்கனவே கடுப்புலயும் ஷாக்லயும் இருக்கேன். தம்பி நீ வேணா ஷாக்ல இருந்துட்டு போ, ஆனா கடுப்புல இருக்க வேண்டியது நாங்க. கொஞ்சம் போய் என் பழைய மெமரிஸ்லாம் ரீகேப் பண்ணிக்க போறேன். ஃபிளாஷ்பேக்கு போறேன். இப்பதான் ஆரம்பிக்குது ஃபிளாஷ்பேக். ஹீரோ வந்துட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை லவ்வரா தான் பார்த்திருக்காரு. ஆனா இவரோட எக்ஸ் இவரை எப்படி பார்த்திருக்குன்னா, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக்கப் இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையா? புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. கல்யாணம் குழந்தை இதெல்லாம் நடக்கிற வேலை இல்ல. உன்னை என் குழந்தைங்களுக்கு அம்மா பார்க்காம நான் உன்னை விட மாட்டேன். அதையும் பாப்போம். புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. நம்ம ஹீரோ அவரோட எக்ஸ் கிட்ட வந்து எதுக்காக நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கறாரு. எனக்கு வந்துட்டு ஒரே கில்ட்டா இருந்துச்சு, அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கு போறோம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட நீ என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. நான் அர்ஜுன்ற ஒரு பையன் கூட டின்னருக்கு போறேன். வீட்ல எங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. உனக்கு ஓகேனா உன் கூட உன் வைஃப் கூட ஃப்ரெண்டா இருப்பேன். இதுக்கு பேர் என்னங்க? இந்த கான்செப்ட தமிழ்ல கொஞ்சம் சொல்றீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, ஹீரோ மட்டும்தான் எக்ஸ லவ்வரா பார்த்திருக்காரு. ஆனா அவங்க இவரை ஒரு செக்ஸ் டாய் மாதிரி பார்த்திருக்காங்க. ஐயோ நாசமா போச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கண்டிஷன் வேற போடுறாரு. அது என்னன்னா, சரகசி மதரா இருக்கிற இவரோட எக்ஸ் பிரெக்னன்ட் ஆகி புள்ள பெத்து தர வரைக்கும் இவரு கூட இவங்க வீட்டுல தான் இருக்கணுமா. மச்சான், சன்னி லியோனுக்கு அப்புறம் என் ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிறது உன் வீடு தான்டா. எங்க பார்த்தாலும் கிலுகிலுப்பு. நீ உன் பொண்டாட்டி உன் எக்ஸ் அவ வந்துட்டு உங்களுக்காக குழந்தைய பெத்துக்க போறா. ஒரே ஜாலி தான், குதூகலமா இருக்க போதும் உன் வீடு. வீட்ல பொண்டாட்டி கிச்சன்ல வெப்பாட்டின்னு ஒண்ணு வந்திருக்காது, போடுவா. இந்த படத்துக்கு தெலுசு கதான்னு வச்சதுக்கு பதிலா இந்த டைட்டிலே வச்சிருக்கலாமே, நல்லா இருக்கே. Your pregnancy is confirmed. பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஹீரோவோட எக்ஸை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஒரு உண்மையை ஓப்பன் பண்றாரு. இதோ நிக்கிறாளே நம்ம பிள்ளைய சுமந்துக்கிட்டு, இவ தான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இதையே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லல? சொன்னா நீ இந்த சரகசிக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தான் நான் சொல்லல. இந்த மேட்டரை உட்காந்து பேசுறாங்க. இதையே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இதை செய்வா. இன்ஃபேக்ட் ஒருத்தரும் நகரக்கூட மாப்பிள்ள சிரிப்பு சிலிண்டர் பேரும் இப்ப சொல்ல வேண்டிய புரிஞ்சுப்பேன். இல்லனா உண்மை நான் அப்படியே ஏய் ஐயோ பாரு, எழுந்திரி. அப்பாடா எப்படி அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்கடான்னு பார்த்தா மறுபடியும் அவரோட எக்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தை. என்ன மேட்டர்னா, நம்ம ஹீரோவோட எக்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு டைம் பாஸ்க்காக தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்த குத்தி காட்டுறதுக்கு தான் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. நல்லதா ஒரு சீன் எழுத தெரியாதவன் தான் இப்படி உட்காந்து டைலாக் எழுதிட்டு இருப்பான். சரி, இவங்களும் சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க, இவரும் குத்தி காட்டி முடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் குழந்தை பிறந்துடும் படம் முடிஞ்சிடும் நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. தம்பி நீ ரொம்ப நல்லவன், தேங்க்யூ. இப்ப கூட என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை பேசுற, தேங்க்யூ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ வந்துட்டு என்னை ஏமாத்திட்ட. மை காட், ஆடி போயிட்டேன். அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. எது டிவோர்ஸ் வேணுமா? அது மட்டும் இல்ல, குழந்தை பிறந்ததும் நான் குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுவேன். சாம்பார் அப்ப எனக்கு இந்த முற்போக்குத்தனத்தின் உச்சம்ல இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், எக்ஸ் சரகசி பண்ணி தரவரா, அதுக்கு போய் இப்படி கொச்சிக்கிறாங்க. என்னடா ஷாட் இது? இந்த மாதிரி ஷாட் நீங்களும் எங்கேயோ பார்த்துருக்கிறீங்க தானே? லெஜெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த மாதிரி ஷாட் எங்கே வரும்னு. இவங்க டிவோர்ஸ் கேட்டாங்க. அவர் மேலே கோவமாக இருக்கிறதுனால தானே டிவோர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அவரை பிடிக்காதனால தானே டிவோர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவர் யாரு கூட சுத்தினா இவங்களுக்கு என்ன? மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து. இதை வச்சு ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வளகாப்பு நடத்துறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலிலாம் வராங்க. எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த சப்ஸ்கிரைபு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோதிங்க எழுதிக்கிற. தலைவனோட மிகப்பெரிய கோல் என்ன? தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி கேர்லா பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க ஃபேமிலியில போய் நான் ஜாயின் ஆகிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு எதுக்குடா நீ தனியா வீடு கட்டி தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற? ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்து போற மாதிரினா முதல்ல பார்த்த பொண்ணே ஓகே சொல்லிருக்குமே. அப்புறம் இந்த பாட்டி வேற வந்ததுல இருந்து ஒரே டபுள் மீனிங் தான். அதான் ஏதோ உன் பேட்டரி வீக்காமே வச்சுக்கோ. என்ன இது? உன் பேட்டரிக்கு வீரியம் வேணும்னா இத குடிச்சா பலம் வந்துரும். பலம் வருதோ இல்லையோ, ரொம்ப பலவந்தமா இருக்கு. ஆனா ஸ்டவ் பக்கத்துல நின்னு பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்க, வீரியம் குறைஞ்சிடும்ல. கடைசியாக இந்த குழந்தையெல்லாம் பெற்று கொடுத்து எல்லாம் சமாதானம்லாம் ஆயிடுவாங்க. கடைசியாக பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒரு புக் எழுதியிருக்கும். அந்த புக்கு தான் இந்த படமா. இதெல்லாம் ஒரு புக்குன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கு இவனுங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருக்கானுங்க. படமாக பார்க்கும்போதே காரி முயிற மாதிரி இருக்குடா. புக்கை எப்படா படிச்சு தொலைஞ்சிங்க? ஆமா, இவ டாக்டரா தானே இருந்தா, எப்படி புக் ரைட்டரா மாறினா அப்படின்னு நம்ம கேட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு சீன் வச்சிருக்காங்க. நம்ம எக்ஸுக்கு ரைட்டிங் ஒரு ஹாபி மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த காரி மூஞ்ச புக்குக்கு நீங்க டைட்டில் கொடுத்தா என்ன கொடுப்பீங்க? அந்த கருமத்தெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பாய். நல்லா இருக்கிற கமெண்ட்டை அடுத்த வீடியோல மென்ஷன் பண்றேன்.